நாராயணன் திருப்பாதமே சரணம் சரணம் சரணம். ஒரு சாங் அவ்வளவுதான் மாதாஜி. பெருசா இருக்கு, ஒரு சாங் மட்டும் பாடி ஒரு பேரா மட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மல்லிய மாதாஜி மங்களாச்சரணம் பாடுங்க. சரி, ஓகே, ஒரு நிமிஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமோ ஓம் விஷ்ணு பத்மாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த பிரபு பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே சரஸ்வதி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே சூன்யவாதி பாஷ்டான்ய தேசதாரிணே. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஜனசலாக்கயா சக்திருன்மீலிதம் येन तस्मै श्री गुरुवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरुयुगपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतां सकगणरघुनाथं वेदं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकगणललिता विशाखान्वितां च. करुणा सिंधु दीन बंधो जगतपदे गोपेश गोपीनाथ राधा कांता नमस्तुते तप्त कांज गौरांगी राधे वृंदावनी देवी प्रणमामि हरिप्रिया. हरे कृष्ण माताजी. हे कृष्णा करुणा सिंधु दीन बंधो जगतपदे गोपेश गोपिका कांत राधा कांत नमो नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी श्री ऋषभनु सिद्धे देवी प्रणमामि हरिप्रिये नमो. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முதல் ஸ்லோகம் படிச்சு மாதாஜி மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்லோகம் படிங்க மாதாஜி, வந்துடுறேன். ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி படிங்க மாதாஜி. எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? காண்டம் 3.1 அத்தியாயம் 7 பதம் 12. நீங்க படிங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. மாதாஜி சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் மாதாஜி. சாப்பிட்டு இருக்கேன், வந்துடுறேன். ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. शावै निवृत्ति धर्मेण वासुदेवानुकंपया भगवत भक्ति योगेन तिरोदोत्तेजति शनर्हिक. शावै निवृत्ति धर्मेण वासुदेवानुकंपया भगवत भक्ति योगेन तिरोदत्ते शनर्हिक. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா மாதாஜி? யாரும் ஹரே கிருஷ்ணா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி, நான் படிக்கிறேங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த மொழிபெயர்ப்பு. ஆனால் பரமபுருஷரான வாசுதேவனின் கருணையால் பட்டில்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டை செய்யும் முறையின் மூலம் சுயஸ்வரூபத்தை பற்றி அந்த தப்பபிப்பிராயத்தை படிப்படியாக குறைத்து கொள்ள முடியும். பொருளுரை. தன்னை ஜடத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வதிலிருந்து தன்னை அல்லது தன்னை கடவுள் என்று நினைப்பதிலிருந்து வரும் பௌதீக வாழ்வென்னும் நடுக்கத்தை பரமபுருஷரின் கருணையால் அவரது பக்தி தொண்டின் மூலமாக விளக்கிவிட முடியும். முதல் காண்டத்தில் விளக்கப்பட்டது போல் பகவான் வாசுதேவனுக்கு செய்யும் பக்தி தொண்டை செய்ய அறிவை கொடுப்பதால் அது விரைவாக ஒருவரை பௌதீகமான வாழ்வு முறையிலிருந்து பிரித்து இப்பிறவியிலேயே உண்மை நிலையான அனைத்து வாழ்வின் நிலைவர செய்கிறது. இவ்வாறாக ஒருவரை நடுங்க வைக்கும் பௌதீக காற்றிலிருந்து அது ஒருவரை விடுவிக்கிறது. பக்தி தொண்டை பற்றிய அறிவால் மட்டுமே ஒருவரை முக்தி வழியை நோக்கி உயர்த்த முடியும். பக்தி தொண்டை செய்யாமல் அனைத்தையும் அறியும் நோக்கத்திற்காக மட்டுமே அறிவை வளர்ப்பது என்பது பலனற்ற அடைப்பாக கருதப்படுகிறது. இத்தகைய உழைப்பால் விரும்பிய பலனை ஒருவன் அடைய முடியாது. பகவான் வாசுதேவன் பக்தி கொண்டால் மட்டுமே திருப்தி அடைகிறார். இவ்வாறாக பகவானின் புதிய பக்தர்களுடனான சாவகாசத்தின் மூலமாக அவரது கருணை உணர்ந்தறியப்படுகிறது. புதிய பகவத் பக்தர்கள் பலநோக்கு கர்மம் மற்றும் தத்துவ கற்பனை ஆகியவை உட்பட எல்லா பௌதீக ஆசைகளுக்கும் மேற்பட்டவர்களாக உள்ளனர்.
பகவானின் கருணை பெறுவதற்கு தூய பக்தருடன் ஒருவர் சாவகாசம் கொள்ள வேண்டும். அத்தகைய சாவகாசம் மட்டுமே ஒருவனை நடுங்க செய்யும் பொருட்களிலிருந்து விடுவிக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மல்லியா மாதாஜி எத்தனா ஹரே ஸ்லோகம்? 12ங்க மாதாஜி. 12 நீங்க சொல்லுங்க மாதாஜி. இதோ வந்தது. விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள். நீங்க சொல்லுங்க வர. ஓகே மாதாஜி. பரமபுருஷர் யார்? பரமபுருஷர் வாசுதேவன். அவருடைய கருணையினால் பற்றில்லாமல் பகவானுக்கு தொண்டை செய்யும் முறையின் மூலம் சுய சொரூபத்தை பற்றிய தப்பு அபிப்பிராயத்தை படிப்படியாக குறைத்து கொள்ள முடியும். ஒவ்வொருத்தரும் அதாவது தவறான கருத்துக்கள் வைத்துள்ளார்கள் பரமபுருஷன் மேல். வாசுதேவனுடைய கருணையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பக்தி தொண்டை முன்னேற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். எப்படி முயற்சி செய்வது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். இப்ப தன்னை ஜடத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வதிலிருந்து அல்லது தன்னை கடவுளென நினைப்பதிலிருந்து வரும் பௌதிக வாழ்விடும் நடுக்கத்தை பரமபுருஷர் கருணையினால அவரது பக்தி தொண்டின் மூலமா விலக்கிவிட முடியும். நம்ம பாகவத்துல ஒரு ஸ்லோகம் பாக்குறோம். ஆபன்னஹ சம்ஸ்ருதிம் கோரம்யன் நாம விவச்சோக்ரன் ததக சத்திய விமுச்சேத தத் பிபேதி ஸ்வயம் பயம். அப்போ பயஸ்வரூபமான தேவதையே பகவானுடைய நாமத்தை கண்டு அஞ்சுகின்றது. இந்த ஜட உலகுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறதுனாலதான் நாம நிறைய சொத்து சேர்த்துறோம், உறவுகள் சேர்த்துறோம், புகழ் சேர்த்துறோம். நமக்கு நாமே ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணி கொள்வதற்காக நாம ரொம்ப ப்ரொடெக்ஷன் ஏற்படுத்திக்கிறோம். என்னால மிக உயர்ந்த கல்வி படிச்சு மிக உயர்ந்த நிலையில சமூகத்துல அந்தஸ்தா இருக்கேன், என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நாம நினைக்கிறோம். ஆனா உள்ளூர அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். வெளியில நாம எல்லாருமே நல்லா மேக்கப் போட்டு நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது, எங்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்ற தெம்போட இருக்கிறதா காட்டிக்கிறோமோ தவிர நம்மளுக்குள்ள பயம் இருக்கு. எதனாலேனா நாம பக்தி தொண்டில் ஈடுபடாதன் மூலமாக இந்த பயம் இருந்துட்டே இருக்கும். ஆனா யார் ஒருவர் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்களோ அவங்களுக்கு இந்த சமூக பிரச்சனைகள் மற்றும் இந்த ஜட பிரச்சனைகள் தெளிவாக அவங்களுக்கு விளக்கப்படுமாதலால் அவங்க பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டின் மூலமாக தூய அறிவை பெற்றிருப்பதால் அவங்களுக்கு இந்த பௌதிக வாழ்வை பிரித்தறிய தெரியும், உண்மை நிலை அவங்களுக்கு தெரியும். அதனால ஆன்மீகத்தில் நிலை பெற்றிருப்பார்கள். யார் ஒருவர் ஆன்மீகத்தில் நிலை பெற்றிருக்கிறார்களோ வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச ய தகைதுகம். ஞானம் வைராக்கியம் அவங்களுக்கு நிலை பெறும். அப்ப அவங்களுக்கு இந்த பௌதிக பற்றற்று இருக்கிறதுனால அதுல வர்ற பயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. அப்ப கடும் உழைப்பு, பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்கன்னா கடும் உழைப்பு, அதனால அவங்க விரும்பிய பலனை பெற முடியாது. அதுதான் உண்மை. கடுமையா உழைச்சாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் அவங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா போன பிறவியில விதைச்ச விதைதான் இன்னைக்கு பழமா நாம ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி அந்த பழத்தை நாம அனுபவிக்கிறோம். இப்ப விதைக்கிறத அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்போம். இப்படி பகவானின் தூய பக்தர்கள் அவங்களோட சகவாஸ்தன் மூலமா அவரது கருணையை உணர்ந்தறிந்து தூய பக்தி தொண்டை நம்மளால செய்ய முடியும். அப்ப தூய பகவத் பக்தர்கள் பலநோக்கு கர்மம் மற்றும் தத்துவ கற்பனைத்துல ஈடுபடுறது கிடையாது. அதுல அவங்களுக்கு ஆசையும் கிடையாது, பௌதிக ஆசையும் கிடையாது. அப்ப பகவானின் கருணையை பெறுவதற்கு தூய பக்தருடன் ஒருவன் சகவாசம் கொள்ள வேண்டும். சத் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பக்தர்கள் ஆரம்ப நிலையில இருக்கலாம், இல்ல அதற்கு மேல மத்தியம பக்தரா இருக்கலாம். அப்ப மத்தியம பக்தரா இருக்கலாம். ஆனா தூய பக்தரோட சகவாசம் இல்லாம நான் தனியா செய்யறேன், பஜனானந்தி பண்றேன், நான் போய் தனியா ஒரு இடத்துல உக்காந்து தியானம் பண்றேன், இல்ல பக்தி பண்றேன் அப்படின்னா அவங்களால நிலைத்திருக்க முடியாது. சறுக்கிடுவாங்க, மறுபடியும் கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா நாமெல்லாம் கோஷ்டி ஆனந்தி அப்படின்ற சேர்ந்து சத் சங்கத்தில் இணைந்து செய்யும் போதுதான் ஒருத்தரை ஒருத்தர் தூக்கி விட முடியும், தனியாக முன்னேற முடியாது. அப்ப அதனால பக்தர்களோட சங்கம்
அவர்களோட சேர்ந்து பாகவதம் படிப்பது, பகவத்கீதை படிப்பது, பகவானின் பெருமைகளை சிரவணம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இத்தகைய சகவாசம் மட்டுமே ஒருவனை நடுங்கச் செய்யும் பொருட்கள் இருந்து விடுவிக்கும். அப்போ இந்த ஜட உலகம் அப்படின்னாலே பயத்திற்கு உண்டானது. இங்க வந்து யாருக்கும் பயம் இல்லை நான்லாம் அப்படின்னு சொல்லி பேஸ் மட்டும்தான் அவைக்கு பாடி ஸ்ட்ராங்னு எல்லாம் காமிச்சுக்க முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 13. யதேந்திரியோ பரமோ தஷ்ட்ராத்மனி பரே ஹரௌ விலீயந்தே ததா கிளேச சம்சுப்தஸ்யேவ கிருத்ஸ்னஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க படிக்கலாம் மாதாஜி. படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. பரமாத்மாவான பரமபுருஷரில் புலன்கள் திருப்தி அடைந்து அவருடன் கலந்து விடும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்திற்கு பின் கிடைக்கும் திருப்தியைப் போல் எல்லா துன்பங்களும் முற்றிலும் அழிந்து விடுகின்றன. பொருளரை மேலே விவரிக்கப்பட்டது போல் ஜீவராசியின் நடுக்கத்திற்கு புலன்கள் தான் காரணம். பௌதிக திருஷ்டி முழுவதுமே புலன் நுகர்வுக்காக உள்ளது என்பதால் புலன்கள் தான் பௌதிக செயல்களுக்கு சாதனமாக விழுகின்றன. அப்புலன்கள் நிலையான ஆத்மாவை நடுங்கச் செய்கின்றன. எனவே இத்தகைய பௌதீக செயல்களிலிருந்து புலன்களை பிரித்து விட வேண்டும். ஆத்மாவை பிரம்மத்துடன் கலந்துவிட செய்வதன் மூலமாக புலன்களின் இயக்கம் நிறுத்தப்படுகிறது என்பது அருவவாதிகளின் கருத்தாகும். ஆனால் பக்தர்களோ பௌதீக புலன்களை செயலிலிருந்து நிறுத்திவிடாமல் தங்களுடைய உன்னதமான புலன்களை உன்னதமான பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுத்துகின்றனர். எப்படி பார்த்தாலும் அறிவை விருத்தி செய்வதன் மூலமாக பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள புலன் இயக்கங்களை நிறுத்தித்தான் ஆக வேண்டும். சாத்தியமானால் அப்புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். புலன்கள் உன்னத இயல்புடையவையாகும். ஆனால் அவற்றின் செயல்கள் ஜடத்தினால் களங்கமடையும் பொழுது அசுத்தமடைகின்றன. புலன்களை பௌதீக நோயிலிருந்து குணப்படுத்த அவற்றிற்கு நாம் சிகிச்சை அளிக்க வேண்டும். அருவவாதிகள் கூறுவது போல் அவற்றை செயலில் இருந்து நிறுத்திவிடக் கூடாது. உயர்ந்த செயலில் ஈடுபட்டு திருப்தியடையும் பொழுது மட்டுமே ஒருவரால் எல்லா பௌதிக செயல்களையும் நிறுத்தி கொள்ள முடியும் என்று பகவத்கீதை 2.59 கூறுகிறது. உணர்வு இயல்பாகவே சுறுசுறுப்பானதாகும். அதை செயலில் இருந்து நிறுத்த முடியாது. குறும்பு செய்யும் சிறுவனை செயற்கையான முறையில் நிறுத்தி வைப்பது உண்மையான பரிகாரம் அல்ல. சிறுவனை வேறு சிறந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். இதனால் தன் குறும்புத்தனத்தை அவன் தானாகவே நிறுத்தி கொள்வான். இதை போலவே புலன்களை சிறந்த செயலான பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவதால் மட்டுமே அவற்றின் துஷ்ட செயல்களை நிறுத்த முடியும். கண்களை பகவானின் அழகிய உருவத்தை காண்பதிலும், நாவை பிரசாதத்தை சுவைப்பதிலும், காதுகளை பகவானின் மகிமைகளை கேட்பதிலும், கால்களை பகவானின் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலும், கரங்களை பகவானின் ஆலயத்தை சுத்தம் செய்வதிலும், கால்களை பகவானின் ஆலயங்களுக்கு செல்வதிலும் ஈடுபடுத்துவதால் மட்டுமே உன்னதமான புலன்கள் பூர்ண திருப்தி அடைந்து நித்தியமாக பௌதீக ஈடுபாட்டிலிருந்து விடுதலை அடைகின்றன. எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாகவும் பௌதிக சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகில் பரமபுருஷராகவும் இருப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்முடைய எல்லா செயல்களையும் கண்காணிப்பவராவார். பகவான் இரக்கத்துடன் அவரது பார்வையை நம் மீது செலுத்தி நம்மை அவரது உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தும் வகையில் நம்முடைய செயல்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் புலன்கள் பூர்ண திருப்தி அடைந்து பௌதிக கவர்ச்சியினால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே. நம்ம புலன்கள் எல்லாமே பௌதிக புலன்கள். இந்த பௌதிக புலன்கள் வந்து சூட்சும புலன்கள், ஸ்தூல புலன்கள் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு பௌதிக உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்தூல உடல் அப்படிங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதனால் ஆனது. சூட்சும உடல் அப்படிங்கிறது மனம், புத்தி, அகங்காரத்தால் ஆனது. அப்ப இது எப்படி நாம வந்து இந்த பௌதிக புலன்களால் பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும்? அப்ப பௌதிக புலன்களை ஆன்மீக புலன்களாக மாற்ற வேண்டும். அப்ப ஆன்மீக புலன்களை எப்படி மாற்றுவது? பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை, புகழ், சகாக்கள் இவற்றை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமாகவும், பகவானின் திருவுருவத்தை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாகவும், ஜிக்வாகு அப்படிங்கிற அந்த நாக்கு வந்து ரொம்ப முக்கியமான புலனுறுப்பு இருக்கிறதுலயே. ஏன்னா அந்த புலனை அடக்கல அப்படின்னா அது வந்து பாக்குறது, கடையில பாக்குறது, ரோட்ல பாக்குறது எல்லாம் சாப்பிட தோணும். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர வாய் அசை போட்டுட்டே இருக்கும்.
சோ பகவானுக்கு படைக்காத பிரசாதத்தை சாப்பிடுறதன் மூலமா நாம உடம்புல வந்து நிறைய பாவங்களை சேர்க்கிறோம். எப்பவுமே பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படாத உணவு பாவப்பட்டது அப்படின்னு நாம பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம். அப்போ எல்லாமே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். யக்ஞார்த்த கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தன தர்த்தர்த்தம் கர்ம கௌந்தேய யுக்த சங்க சமாச்சர அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவையே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப பிரசாதமாக நாம் உண்ணணும். பகவானை வந்து காதுகளால் அவரது புகழை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அம்பரீஷ் மகாராஜா தன் ஒவ்வொரு உறுப்புகள் மூலமாக தொடர்ந்து பகவானை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாரோ, அவருக்காக தன் கால்களை கோயில்களை நோக்கி செலுத்தினாரோ, கைகள் மூலமா ஆலயத்தை சுத்தம் செய்வது, பகவானுக்கு பூஜை செய்வதற்காக மலர்களை பறிப்பது, பூஜை செய்வது போன்ற தொடர்ந்து பகவானுடைய செயல்களிலேயே தனது உடலை ஈடுபடுத்தினார். இதன் மூலமா அந்த ஆன்மீக உடம்பானது பௌதிக உடம்பாக மாறுது. அப்ப மனம் இதுல ரொம்ப முக்கியமானது. அப்ப மனதை வந்து பகவானது செயல்களிலேயே ஈடுபடுத்த வேண்டும். இப்போ அப்ப மனமானது என்ன வேணா நினைக்கும். மனத்தை கண்ட்ரோல் பண்ண இன்டெலிஜென்ஸ். அப்ப மனதுக்கு மேலே என்ன இருக்கு? ஹைரார்கியில பார்த்தோம் அப்படின்னா புத்தி இருக்கு. அப்ப அந்த புத்தியை நாம சரியா உபயோகப்படுத்தணும். இப்ப மனம் சொல்லும், வேண்டாம் வேண்டாம், நீ வெளியில எங்காவது போ, இந்த கிளாஸ் எல்லாம் கேட்க வேண்டாம், வெளியில போய் என்ஜாய் பண்ணலாம், இன்னைக்கு ஷாப்பிங் போலாம், இல்ல பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது பேசிட்டு இருக்கலாம், இந்த கிளாஸ் எல்லாம் செகண்டரி, பிரைமரி நாம வேற ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நான் ஏதாவது ருச்சியா சமைச்சு சாப்பிடலாம். இப்படி பல நினைவுகள் நம்மளை அலைக்கடிக்கும். ஆனா அந்த புத்தி சொல்லும், இல்ல இல்ல, உனக்கு உகந்தது இந்த பக்தி தொண்டு, கேட்கறது ரொம்ப முக்கியமானது, ஸ்ரவணம், அதனால நீ ஸ்ரவணத்துல ஈடுபடுத்த உன்ன அப்படின்னு சொல்லி நம்மள ஃபோர்ஸ்ஃபுல்லா நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வரும். சோ நாம மிகவும் கவனமாக இருக்கணும் நம்ம பௌதிக புலன்களை கட்டுப்படுத்துறதுல. ஏன்னா பௌதிக புலன்கள் வந்து எப்பவுமே இந்த பௌதிகமான செயல்களை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்கும். நான் உடல் தளத்துல நம்ம எல்லாருமே ரொம்ப மேல கிடையாது, பூர்ணமான தளத்துல கிடையாது. நாமளும் வந்து முக்குணத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வந்து மனதோட போராடிட்டே இருக்கும் எப்பவுமே. இதை செய், அதை செய், அதை செய்யன்னு அந்த புத்தி ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சிடப்பிரக்ஞா. அப்போ அந்த ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா நாம அடிக்கடி வழுக்க வேண்டி வரும், வலிக்கு விழுவோம். அப்ப எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவும் பரம சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட எல்லா அப்பாற்பட்ட ஆன்மீக உலகில் பரமபுருஷராக இருப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்முடைய எல்லா செயல்களையும் கண்காணிப்பவர். பகவான் இரக்கத்துடன் அவரது பார்வையை நம் மீது செலுத்தி நம்மை அந்த உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தும் வகையில் நமது செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் புலன்கள் பூர்ண திருப்தி அடைந்து பௌதிக கவர்ச்சிகளால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கும். அப்ப நான் வந்து பகவத்கீதை 2. விஷயாவினி வர்த்தந்தி 59 விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோ அப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்போ உயர்ந்த சுவை கிடைக்கிற வரைக்கும் நாம வந்து தாழ்ந்த சுவையில் தான் இருந்திருப்போம். இந்த சங்கம், பக்தர்களோட சங்கம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம அப்படித்தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனா எப்ப நம்மளுக்கு பக்தர்களோட சங்கம் கிடைச்சதோ அப்ப பகவானுடைய உயர்ந்த பக்தி தொண்டு நமக்கு கிடைச்சப்போ நம்ம ஈடுபாடு, கீழ்த்தரமான ஈடுபாடுகள் எல்லாம் போய் இப்போ உயர்தர சிந்தனையில நாம எல்லாருமே சத் சங்கத்துல கூடி இருக்கிறோம். அப்ப நிறைய பேருக்கு இந்த சுவை கிடைக்கல இன்னும். ஏன்னா அவங்க வந்து இன்னும் பௌதிக நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு பௌதிகமான சிந்தனையில ஈடுபட்டு பௌதிகமான செயல்கள்ல ருச்சி இருக்குன்னு நினைச்சு தேடிட்டு இருக்காங்க. ஆனா அதுல கிடையவே கிடையாது. எவ்வளவு கோடி கிடைச்சாலும் அது சிற்றின்பம் தான். அடுத்தது மறுபடியும் பல கோடிகளை தேடும் மனசு. இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ உண்மையான சுவை அப்படிங்கிறது பகவானை பற்றி என்றும் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதும், அவரை பற்றி ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அது மட்டுமல்ல, பக்தி ரசாமிர்த சிந்துல 64 பக்தி தொண்டு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பதம் 13, 14 சரி
அசேஷ சங்க்லேச சமம் விதத்தே குணானுவாத ஸ்ரவணம் முராரே கிம் வா புனஸ்தத் சரணாரவிந்த பராக சேவா ரதிராத்மலதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர்ப்பொருளை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபதேஜி. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான நாமம், உருவம் முதலியவை பற்றி கேட்பதாலும் பாடுவதாலுமே எல்லையற்ற துன்ப சூழ்நிலையை ஒருவரால் கலைந்து விட முடியும். எனவே பகவானின் தாமரை பாதங்களுடைய புழுதியின் நறுமண சுவையால் கவரப்பட்டவர்களை பற்றி என்னவென்று சொல்வது? பொருளுரை. பௌதிக புலன்களை கட்டுப்படுத்துவதற்குரிய இரு வழிகள் வேத நூல்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. ஒன்று ஞான மார்க்கம், பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் என்னும் நிலையில் உள்ள பரமபுருஷரை தத்துவார்த்தமாக புரிந்து கொள்ளும் வழி. மற்றது பக்தி மார்க்கம், பகவானின் உன்னத அன்பு தொண்டில் நேரடியாக ஈடுபடுவது. மிகவும் பிரபலமான இவ்விரு வழிகளிலும் பக்தி மார்க்கம் மிக சிறந்ததென சிபாரிசு செய்யப்படுகிறது. ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு வரும் புண்ணிய கர்மங்களில் புலன்களுக்காகவோ அறிவின் பலன்களுக்காகவோ காத்திருக்க வேண்டியதில்லை. பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் இரு நிலைகள் உள்ளன. ஒன்று, வேத நூல்களின் விதிகளுக்கேற்ப நம்முடைய தற்போதைய புலன்களுடன் பக்தி தொண்டை பயிலுதல். மற்றது, பகவானுடைய தாமரை பாதங்களின் புழுதிக்கு தொண்டு செய்வதில் உண்மையான பற்று கொண்டிருத்தல். முதல் நிலை சாதன பக்தி என்று அழைக்கப்படுகிறது. ஆரம்ப சாதகர்களுக்குரிய பக்தி தொண்டான இது ஒரு தூய பக்தரின் வழிகாட்டலின் கீழ் நிறைவேற்றப்படுகிறது. இரண்டாவது நிலை ராக பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் பகவானிடம் உண்மையான பற்று கொண்டுள்ள முதிர்ந்த பக்தர் தன்னிச்சையாக பல வகைப்பட்ட தொண்டுகளில் ஈடுபடுகிறார். மாமுனிவரான மைத்ரேயர் விதுரரின் எல்லா கேள்விகளுக்கும் இப்பொழுது முடிவான பதிலை அளிக்கிறார். பகவானின் பக்தி தொண்டுதான் பௌதிக வாழ்வின் துன்பங்களை போக்குவதற்கு முடிவான மார்க்கமாகும். ஞான மார்க்கத்தையும் யோக மார்க்கத்தையும் கூட இந்நோக்கத்திற்குரிய வழிகளாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவை பக்தியின் கலப்படம் உள்ளவையாக இருக்க வேண்டும். இல்லை எனில் விரும்பிய பலனை அவற்றால் அளிக்க முடியாது. சாதன பக்தியை பயிற்சி செய்வதன் மூலம் ராகபக்தி நிலைக்கு ஒருவரால் படிப்படியாக உயர முடியும். ராகபக்தியில் உன்னத அன்பு தொண்டை செய்வதால் பரமசக்தி படைத்த பகவானையும் ஒருவரால் கட்டுப்படுத்த முடியும். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பௌதிக புலன்களை கட்டுப்படுத்த 2 வழி வேத நூல்கள்ல சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்துல வந்து பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படிங்கிற 3 நிலை நாம பார்த்திருக்கோம். அது தத்துவார்த்தமா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வழி. இன்னொன்னு பக்தி மார்க்கம், அதாவது உன்னத அன்பு தொண்டு. அப்ப இங்க 2 முறை இருக்கு. ஒண்ணு வைதி பக்தி, இன்னும் ராகானுக பக்தி. வைதி பக்தி அப்படிங்கிறது கண்டிஷனல் லவ், அது சாதனா முறை. அதுதான் சாதனா பக்தி. நாமெல்லாம் சாதகர்கள். நாம வந்து உன்னத நிலையில பிரேமை நிலையை அடைய இன்னும் பக்குவப்படலை. அப்போ குருவோட கட்டளையின் கீழ் நாமெல்லாம் பயிற்சி செய்யும் பக்தர்கள், சாதனா பக்தர்கள். மைத்ரேயர், விதுரர் இவங்க வந்து இப்போ இந்த கேள்விக்கு முடிவான பதிலை வந்து மைத்ரேயர் விதுரருக்கு அளிக்கிறார். இப்ப பக்தி தொண்டுதான் பௌதிக வாழ்வின் துன்பங்களை போக்க முடிவான மார்க்கம். யோகா லேடர்ல நாம பாக்குறோம் எவ்வளவோ யோகா முறைகள் இருக்கு. அதுல பக்தி தொண்டு தான் கடைசி. பக்தி தொண்டு அந்த படியை மிதிக்காம மற்ற யோக முறைகள் சக்சஸ் ஆகாது. ஏன்னா மற்ற யோக முறைகள்ல சிறு வெற்றி இருந்தாலும் அது வந்து பக்தி கலந்திருந்தாதான் முடியும். அன்பு இல்லை அப்படின்னா பகவான்கிட்ட அது சக்சஸ் ஆகாது. அப்போ நம்ம கர்ம காண்டம், ஞான காண்டம், யோக மார்க்கம், தியான மார்க்கம் இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கீழ்நிலையிலிருந்து கர்ம காண்டம், அப்புறம் கர்ம யோகா செய்வாங்க சிலரெல்லாம். இது செஞ்சா அந்த பலன் கிடைக்கும், அது செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், அப்ப பகவானை நம்ம அடையிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லி ரொம்ப அது லோ லெவல். அதுக்கும் மேல ஞான மார்க்கம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வரும். ஞான மார்க்கத்துல வந்து அதுலயும் சிறு பக்தி கலந்திருந்தால் மட்டுமே சக்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் தியான யோகம், உள்ள பரமாத்மாவை நோக்கி தியானம் பண்றது, அதுலயே சக்சஸ் வந்து ஓரளவு தான். ஆனா கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் மேல உயர்ந்த நிலைக்கு போயிட்டே இருக்கும்போது மிக உயர்ந்த பக்தி தொண்டுக்கு ஒருவர் வர்றார். பகுனாம் ஜென்மனா மந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லப அப்படின்னு. சுதுர்லப, இட்ஸ் ரொம்ப ரேர். மகாத்மா சுதுர்லப, வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தர் தான் அந்த மாதிரி சக்சஸ் ஆக முடியும். அடுத்த ஸ்லோகம் 15. விதுர வாச்ச சஞ்சின்ன சம்சயோ மஹ்யம்
தவ சுக்தாசினோ விபோ உபயத்ராணி பகவன் மமோ மே சம்பிரதாவதி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிட்ட மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. விதுரர் கூறினார், சக்தி வாய்ந்த முனிவரே, தலைவரே, பரம புருஷரையும் ஜீவராசிகளையும் பற்றிய என்னுடைய எல்லா சந்தேகங்களும் தங்களுடைய நம்பகமான வார்த்தைகளால் இப்பொழுது தீர்ந்தன. என் மனம் இப்பொழுது பூரணமாக அவற்றினுள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருளுரை. கிருஷ்ண விஞ்ஞானமும் ஜீவராசிகளை பற்றிய விஞ்ஞானமும் மிகவும் சூட்சுமமானவை என்பதால் விதுரரை போன்ற ஒருவர் கூட மைத்திரேயரை போன்ற ஒருவரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருந்தது. பகவானுடனான நித்திய உறவு மற்றும் ஜீவராசிகள் ஆகியவற்றை பற்றிய சந்தேகங்கள் மன கற்பனையாளர்களால் பல வழிகளில் உண்டாக்கப்படுகின்றன. ஆனால் பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள உறவு ஆண்டாள் அடிமைக்குள்ள உறவு என்பதுதான் முடிவான உண்மையாகும். பகவான் நித்திய ஆளுநராக இருக்கிறார். ஜீவராசிகள் நித்தியமாக ஆளப்படுபவர்களாக இருக்கின்றனர். இவ்வுறவை பற்றிய உண்மையான அறிவு இழந்த உணர்வை விழிப்படைய செய்வதாகும். இத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குரிய முறை பக்தி தொண்டாகும். மைத்திரேயரை போன்ற அதிகாரியிடமிருந்து கேட்டறிவதன் மூலம் உண்மையான அறிவில் ஒருவரால் நிலை பெற முடியும். இவ்வாறாக குழம்பிய மனதை முன்னேற்ற பாதையில் நிறுத்த முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் உள்ள உறவு. புருஷ பரம புருஷ. அப்போ புருஷ அப்படின்னா நாமெல்லாம் நம்மள புருஷர்கள்னு சொல்லிக்கிறோம். பட் நாம அனுபவிப்பாளர்களா நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. ஆண்டான் அடிமைக்குள்ள உறவு அப்படிங்கிறதுதான் உண்மையானது. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம பௌதிக ரீதியா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப பகவான் தான் தலைவர், நாமெல்லாம் ஆளப்படுபவர்கள் அப்படின்னா பௌதிக ரீதியா நாம இப்போ மெட்டீரியலா பாக்குறோம். ஓனர் அப்படின்னா அது வேற, சர்வன்ட் அப்படின்னா வேற. ஆனா ஆன்மீக உலகில் அப்படி கிடையாது. அது அது திவ்யமான உறவு. நாம நினைக்கிற மாதிரி, ஏன்னா பகவான் தான் நமக்கு எல்லாமே சேவை செய்கிறார். பார்த்தா அப்படின்னா பகவான்கிட்ட தான் நம்ம பல கோடி ஜென்மமா இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இப்படி மூலக்கூறுகளை எல்லாம் நாம அனுபவிக்கிறதுக்காக அவர் ஒரு ஜட உலகை ஏற்படுத்தி நம்ம அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி நம்மள இந்த ஜெயிலுக்குள்ள தள்ளியிருக்கார். அப்ப பகவான் தான் நம்மளுக்கு கொடுக்கிறார். அவர் தான் நமக்கு சேவை செய்கிறார். ஆனா நம்மளுக்கு ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாசன்னு நாம சொல்லிக்கிறோம். பட் நாம அப்படி பிஹேவ் பண்றது கிடையாது. நாம எல்லாரும் போக்தா, கர்த்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வி ஆர் த என்ஜாயர், வி ஆர் த டூயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வி ஆர் நாட் த டூயர், வி ஆர் நாட் த என்ஜாயர் ஆஃப் கோர்ஸ். அப்போ மைத்திரேயர் போன்ற அதிகாரிகள்ட்ட இருந்து கேட்கறதன் மூலமா தான் நாம இதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப தூய பக்தர்களுடைய சகவாசம் கிடைக்கல அப்படின்னா இந்த அஞ்ஞானம் நம்மளுக்கிட்ட இருந்துட்டே இருக்கும். நம்மளுடைய போலி அந்த பொய் கௌரவமானது நம்ம நீதான் முதலாளி, நீதான் இந்த வீட்டுக்கு தலைவன், நீதான் இந்த வீட்டுக்கு தலைவி, இந்த மாதிரி ஒரு போலி எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். இந்த மகனுக்கு நான் தான் அம்மா, அதனால நான் கண்ட்ரோல் பண்றேன் அவனை. ஸோ நீ இது படி, இப்படித்தான் நீ இந்த ஃபீல்டில் தான் இருக்கணும். இப்படி எத்தனையோ கட்டுப்பாடுகளை நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம காட்டுறோம். ஆனா நாம கட்டுப்படுபவர்கள் தானே தவிர நாம கட்டுப்பாட்டாளர்கள் கிடையாது. we are not the controller. இது எப்ப தெரிய வரும் அப்படின்னா, ஒரு தூய பக்தர்கிட்ட அடக்கமான முறையில் நாம கேள்விகள் கேட்டு புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த உண்மை நிலவரம் நம்மளுக்கு புரியும். இந்த உலகுக்கு நாம ஏன் வந்தோம், நாம எதைய அனுபவிக்கிறோம், உண்மையில நாம அனுபவிக்கிறது கிடையாது, நாமளே ஏமாற்றிக் கொள்கிறோம். அதுதான் இங்க உண்மை நிலை. அடுத்து ஸ்லோகம் 16. சாது ஏதத் வியாஹ்ருதம் வித்வன்னாத்ம மாயாயனம் ஹரே ஆபாதியபார்த்தம் நிர்மூலம் விஸ்வமூலம் ந யத் பகிஹி. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஜெய். மொழி முனிவரே, உங்களுடைய விளக்கங்கள் உள்ளபடி மிகவும் சம்பந்தப்பட்ட ஆத்மாவின் தொல்லைகளுக்கு பகவானின் புறசக்தியின் அசைவை தவிர வேறு காரணம் இல்லை. பொருளுரை. பகவானுடன் ஒன்றாக வேண்டும் என்று விரோதமான ஆசைதான் எல்லா பௌதிக நோக்கங்களுக்கும் மூல காரணமாகும். இல்லையெனில் நமது சொந்த லீலைகளுக்காக கூட பகவான் இத்தகைய தோற்றத்தை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய புறசக்தியின்
வசியத்திற்குட்பட்டுள்ள பந்தப்பட்ட ஆத்மா பௌதீக வாழ்வில் பல துரதிருஷ்டமான சம்பவங்களை பொய்யாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. பகவான் புறசக்தியை மாயா ஆள்கிறார், ஆனால் ஜீவராசி அதே மாயினால் ஆளப்படுகிறான். பகவானில் ஆட்சி புரிய என்ற ஜீவராசியின் பொய்யான முயற்சிதான் அவனுடைய பௌதிக பகவானுடன் ஒன்றாக வேண்டும் என்ற பந்தப்பட்ட ஆத்மா மாயினால் விரிக்கப்படும் இறுதி வலையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப பகவான்கிட்ட ஒன்றாகணும் அப்படிங்கிறது இந்த ஞானிகள் அருவவாதிகள் அவங்களுடைய எண்ணம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, நானும் பிரம்மனில் ஒன்றிணைகின்றேன், நானும் கடவுளாகின்றேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நான் ஒரு ஆத்மா என்பதுதான் உண்மையே தவிர நான் பரமாத்மா என்பது தவறான கருத்து. அப்ப பகவான் தனது சொந்த லீலைக்கு கூட இத்தகைய ஒரு ஜட உலகை படைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பகவானோட புற சக்தியின் வசியத்திற்குட்பட்ட பந்தப்பட்ட ஆத்மா பௌதிக வாழ்வில் பல துரதிருஷ்டமான சம்பவங்களை பொய்யாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப நாம எல்லாம் ஒரு நாடக மேடையில நாடக நடிகர்கள் போல நாம ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கோம். நான் ஒரு தந்தை, நான் ஒரு தாய், நான் ஒரு ஆசிரியர், இப்படி நாம பல பேரு நாம இந்த பொசிஷன்ல இருக்கோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அது உண்மை நினைக்கிறோம். ஆனா இந்த உடலை விடும்போது அந்த நாடக மேடையில இருக்கிற ட்ரெஸ் நாம கழட்டி கொடுத்துட்டு தான் போகணும். ஆனா அந்த நாடக மேடையில நாம நடிக்கிற அந்த ஒரு பார்ட்டை நாம என்ன நினைக்கிறோம்னா அந்த சொல்றாங்க அது உண்மைன்னு நினைச்சு நாமெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிட்டோம். சோ இது ஒரு இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இந்த உடல் எப்பவுமே அழியக்கூடியது. இப்ப நான் இப்படி இருக்கிறேன் இந்த உடலுக்குள்ள, அடுத்த பிறவியில நான் எந்த உடலுக்குள்ள இருப்பேன்னு தெரியாது. நாயா இல்ல மீனா புலியா சிங்கமான்னு தெரியாது. ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கேன் இதுதான் என்னோட ரோல் அப்படின்னு இதுல டீப்பா இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால நான் பொய்யாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆனா அனுபவிப்பு அப்படிங்கிறது இங்க எல்லாமே தற்காலிகமானது. ஆனா நாம நினைக்கிறோம் இது பர்மனன்ட் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இது மாயையால் செய்யப்படும் செயல். அதுலயும் பாருங்க, இது ஹைலைட் என்னன்னா, மாயையால கடைசி வலை என்னன்னா, நானும் பகவானும் ஒன்று அப்படிங்கிறது, அகம் பிரம்மாஸ்மி. அதனால அந்த தப்பான எண்ணத்தை நாம எடுக்கணும் அப்படின்னா நாம பக்தி தொண்டு செஞ்சாதான் அது முடியும். ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பதம் 17. யஸ்ச மூடதமோ லோகே யஸ்ச புத்தே பரம் கதஹ தாவுபௌ சுகம் ஏதேதே க்ளியஸ்யதி அந்தரிதோ ஜனஹ. படிக்கட்டுங்களா மாதாஜி? யாரு இருக்காங்களா படிக்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிங்க, கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு கேட்கவே வேண்டாம் மாதாஜி, நீங்க பாட்டுக்கு படிக்கலாம். சரி, இல்ல யாராவது இருப்பாங்களோ என்னமோ வேற. மொழிபெயர்ப்பு. கடைத்தரமான மூடர்கள் மற்றும் புத்திக்கு மேற்பட்ட நிலையில் உள்ளவர்கள் ஆகிய இருவருமே இன்பம் அனுபவிக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு இடைப்பட்டவர்கள் பௌதீக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். பொருளுரை. மூடர்களில் கடைப்பட்டவர்கள் பௌதீக துன்பங்களை புரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்கும் அவர்கள் வாழ்வின் துன்பங்களை பற்றி விசாரிப்பதில்லை. இவர்கள் கிட்டத்தட்ட மிருகங்களின் நிலையில் உள்ளனர். உயர்ந்தவர்களின் கண்களுக்கு துன்பத்தில் ஆழ்ந்திருப்பது போல் காணப்படும் இவர்கள் பௌதீக துன்பத்தை அறிந்திருக்கவில்லை. ஒரு பன்றி அசுத்தமான இடத்தில் வாழ்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உடலுறவு சுகத்தில் ஈடுபடுகிறது. மேலும் உயிர் வாழ்வதற்கு கடினமாக உழைக்கிறது. இவ்வாறாக தன் வாழ்வு இழிவானது என்பதை அது அறியவில்லை. அதை போலவே பௌதீக வாழ்வின் துன்பங்களை அறியாமல் உடலுறவு வாழ்விலும் கடின உழைப்பிலும் மகிழ்ச்சியடையும் மனிதர்களில் மூடர்களிலேயே கடைப்பட்டவர்கள் ஆவர். இருப்பினும் துன்பங்களை பற்றி அறியாததால் அவர்கள் பெயரளவேயான இன்பத்தை அனுபவிக்கின்றனர். புத்திக்கு மேலான உன்னதமான முக்தியடைந்த நிலையில் உள்ள மற்றொரு பிரிவினர் உண்மையாகவே மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். இவர்கள் பரமஹம்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாய் பன்றிகளின் நிலையிலோ அல்லது பரமஹம்சர்களின் நிலையிலோ இல்லாதவர்கள் பௌதீக துன்பங்களை உணர்கின்றனர். இவர்களுக்கு பரமசத்தியத்தை பற்றிய விசாரணை தேவைப்படுகிறது. அதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இப்பொழுது பிரம்மத்தை பற்றி ஒருவன் கேள்வி கேட்க வேண்டும் என்று வேதாந்த சூத்திரம் குறிப்பிடுகிறது. பரமஹம்சர்களுக்கும் முட்டாள்களுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு இந்த விசாரணை தேவைப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பக்தியில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் பரமஹம்சர்கள். குட்டிச்சகா, பகோச்சகா, பரிவிரத ஆச்சாரியா, அப்புறம்
பரமஹம்சர்கள். பரமஹம்சர்கள் வந்து மிக உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. அப்ப இதுக்கு கீழ்நிலை இவங்கெல்லாம் வந்து பக்தியில முன்னேறிய நிலையில இருக்கிறவங்க. ஆனா பக்தியே இல்லாத இந்த ஜீவராசிகள், மனிதர்களாக பிறந்த ஜீவராசிகள் மூடர்கள். நம்ம நமாம் சதுர்விதா பஜந்தே மாம் நாமாம் சதுர்விதா பஜந்தே மாம் நல்ல துஷ்கிருதினோ. இங்க வந்து துஷ்கிருதினோ பத்தி படிக்கிறோம். அப்ப துஷ்கிருதினோ வந்து நாமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நாரதமாக ஆசூரம் பாபம் நாரதமாக மாயா அபகரத ஞானா ஆசூரம் பாவம் ஆசிரிதம் அப்படின்னு 4 வகையான முட்டாள்கள் இருப்பாங்க. அதுல கடைநிலை முட்டாள்கள் அவங்க வந்து பௌதிக துன்பங்களை புரிஞ்சு கொள்றதே கிடையாது. வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் எது வந்தாலும் சந்தோஷம். அவங்களுக்கு இன்னைக்கு சரக்கு கிடைச்சாலும் சந்தோஷம், சரக்கு கிடைக்கலினாலுமே ஏதோ ஒரு வகையில மத்தவங்களை துன்புறுத்தி சந்தோஷப்படுவாங்க. அப்ப வாழ்வின் துன்பங்கள் ஏன் வருகின்றது? எனக்கு ஏன் இந்த நோய் வருது? நான் ஏன் இப்படி ஒரு மூடனா இருக்கேன்? ஏன் கழுதை போல உழைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன்? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடுமையா உழைப்பாங்க. அந்த உழைப்பினுடைய துன்பத்தை போக்குறதுக்காக மறுபடியும் அவங்க அந்த மது அதை எடுத்து மயங்கிய நிலையில இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் எந்திரிச்சு போவாங்க, மறுபடியும் கடுமையா உழைப்பாங்க. அப்ப அந்த உழைப்பினோட வலியை மறக்கறதுக்கு மறுபடியும் குடிப்பாங்க. இது ரொட்டீன் வாழ்வு. அவங்க எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஒரு மனிதனாக பிறந்தவன் என்ன பண்ணணும்? காமஸ்ய நேந்திர பிரீத்திர் லாப்கோ ஜீவேத யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா. தத்துவ விசாரணையில் ஈடுபடணும். ஜிக்ஞாசா அப்படின்னா கேள்விகள் கேட்கணும். நான் ஏன் பிறந்த, ஏன் துன்பத்தை அனுபவிக்கின்றேன், நான் ஏன் அப்படின்னு இறக்கின்றேன், ஏன் இந்த உடலை விடுகின்றேன். இறப்பு என்பது என்ன? இந்த ஆத்மா வந்து அடுத்த உடலை தேடி போறது. அப்ப இருக்கிற உடம்பு வந்து அதை விட்டுடணும். அந்த உடல் மேல பற்று வச்சிருக்கிறவங்க கடைசியில கஷ்டப்பட்டே ஆகணும். அப்போ ஏயாத்மா சூப்ரசீததி அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவுக்கு இன்பம் அளிக்கக்கூடியது எதுனா வாசுதேவே பகவானை பற்றி நாம பக்தி தொண்டில ஈடுபடுறதுதான் நம்மளுக்கு சவை பும்சாம் பரோ தர்மம். அதுதான் உண்மையான தர்மம். இப்படி உடலுறவு வாழ்க்கையில ஒரு பன்றி என்ன பண்ணுது? அதுவும் பிறக்குது, நிறைய குட்டிகளை போடுது, அது மலத்தை சாப்பிடுது. ஆனா அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த பன்றி வந்து அது நினைக்குது அதுதான் சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுக்கு மேல ஒரு மனிதனுக்கு 6 அறிவு இருக்கிறதுனால அந்த மனித ஜென்மம் சுதுர்லபம், மானுஷ ஜென்மம். அப்ப அந்த மானுஷ ஜென்மத்துல ஞானத்தை விருத்தி செய்து ஆத்மா விசாரணையில் ஈடுபட வேண்டும். அந்த ஆத்ம தத்துவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பௌதிகம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, அதற்குரிய வித்தியாசம், வேறுபாடுகளை அறிந்து ஆத்மாவுக்கும் அந்த உடலுக்கும் உரிய ஜட இயற்கைக்கும் உரிய வித்தியாசத்தை அறிந்து அவன் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். அப்பதான் அவன் பரமஹம்சர் நிலையில உயர முடியும். ஆனா வெறும் உடலுறவு வாழ்வுல கடின உழைப்புல ஈடுபடும் முட்டாள் மனிதர்கள் நிறைய பேர் கடைநிலையில இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு கழுதை ஒரு கட்டு புல்லுக்காக பொதி சுமக்கிற மாதிரி வண்ணான் பின்னாடி. ஏன்னா சுதந்திரத்தை வந்து அவங்க துஷ்பிரயோகம். ஒருத்தருக்கு அடிமையாகவே இருக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையா இருக்கல என்ன பெருமை இருக்கு? நான் வந்து அரசியல்ல நான் வந்து இப்ப தலைவனுக்கு நான் தொண்டு செய்யறேன் அப்படின்னா உண்மையான தலைவன் கிடையாது. அவன் ஒரு 5 வருஷம் இருப்பான், அதுக்கப்புறம் உங்களை திரும்பியே பார்க்க மாட்டான். சோ அந்த தலைவன் பின்னாடி ஓடுறதை விடுத்துட்டு உண்மையான தலைவன் யார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு அந்த தலைவனிடம் சரணடையணும். உண்மையான தலைவன் யார் அப்படின்னா, இப்ப ஒரு ஆள் நினைக்கிறான் நான் வந்து உயர்ந்தவனிடம் மட்டுமே சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு போய் சேவை செய்யறான். அப்போ அந்த முதலாளி வீட்டுக்கு ஒரு ஆபீசர் வர்றார். அந்த ஆபீசரை பார்த்த உடனே எந்திரிச்சு தலை வணங்கி அவர் மரியாதையெல்லாம் செலுத்தி காலில் விழுந்து கும்பிடுறார். ஓ, இவர் முதலாளி, நம் பெரிய பணக்காரர், இவர் தான் இப்ப உயர்ந்தவர் நினைச்சேன். இவருக்கும் மேல ஒரு அதிகாரி இருக்கார், அதனால நான் அவர்கிட்ட வேலைக்கு போய் சேர்றேன்னா அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அப்புறம் அந்த அதிகாரி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தார்.
பிரைம் மினிஸ்டர் வந்தோன்னா அவருக்கு சல்யூட் எல்லாம் போட்டு அவருக்கு சேவைகள் எல்லாம் செய்து அவர் காலில் விழுந்தாரு. அப்ப அவன் நினைச்சா, ஓ இவர் தான் இவரை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேலையை நிறுத்திட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் சேர்ந்தார். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஒரு நாள் திருப்பதி போனார். அப்போ திருப்பதி பாலாஜி டெம்பிள்ல போய் சரணாகதி அப்படியே சாட்சாத் அப்படியே தண்டம் விழுகிறது போல தண்டவத் பிரணாம் பண்ணார். அப்பா இவ்வளவு பெரிய ஆளு, இவருக்கு எவ்வளவு பேரு ஆயிரக்கணக்கானவங்க மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா இவர் ஒரு பகவான் முன்னாடி இப்படி வணங்குறாரு. அப்ப பகவான் தான் உயர்ந்தவர் அப்படின்னா ஒரு அறிவு வந்துச்சு அவனுக்கு. அப்போ அவர்கிட்டயே வேலையை விடுத்துட்டு பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சான். அப்போ ஒரு சாதாரண மனிதன் இதை உணர்ந்துக்கணும். யாருக்கு சேவை செய்வது உயர்ந்தது, யார் மிக உயர்ந்தவர், அந்த உயர்ந்தவருக்குத்தான் நான் சேவை செய்ய வேண்டும். அதுதான் விதி, இயற்கையோட விதி. அப்ப இயற்கை விதிக்கு கட்டுப்படுபவன் தான் அந்த அறிவை பெற்றுக்கொள்கிறான். அவனை இயற்கை விதியை எதிர்த்து நிற்பவன், நான் வேதங்களை மதிக்க மாட்டேன், நான் எப்பவும் விகர்மால ஈடுபடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னைக்குமே ஞானம் வராது, அஞ்ஞானம் தான் வரும், அவித்யா. அப்ப அந்த வித்யா அவனுக்கு வரவே வராது. அப்ப எப்பவுமே இந்த விசாரணை வேண்டும். முட்டாள்களுக்கு பரமஹம்சர்கிட்ட இருந்து விசாரணை செய்து ஆன்மீக அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க. வித்யானின்னு ஒரு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னங்க மாதாஜி? வித்யா அப்படின்னா அறிவு. அறிவு அப்படின்னா பௌதிகமான அறிவு கிடையாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அறிவு கிடையாது, ஆன்மீக அறிவு. நாம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, பௌதிகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிவது. சேத்தனை, ஜட சேத்தனை. அந்த சேத்தனை அப்படின்னா ஆத்மா, ஜட அப்படின்னா ஜடம் பற்றிய அறிவு. சரிங்களா? இப்போ சேத்ரக்ஞ இது பற்றியெல்லாம் அறிவு நம்மளுக்கு வேண்டும். களம் என்பது என்ன, சேத்ர அப்படின்னா களம், சேத்ரக்ஞ அறிபவன். அப்ப இந்த உடலை பற்றி அறிபவன் யார், இந்த ஜட உலகை பற்றி அறிபவன் யார் அப்படின்னா அது நம்ம உடலை, நம்ம களம் சேத்ர அதை அறிபவன் 2 பேர் இருக்காங்க. இப்போ சேத்ரக்ஞ அப்படிங்கிறவ ஒண்ணு நம்ம ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. நம்ம உடலை பற்றி நம்மளால ஓரளவுக்கு தான் அறிய முடியும், ஆனா முழுசா அறியறது யாரு அப்படின்னா பகவான் பரமாத்மா தான் நம்ம உடலை முழுசுமா அறிஞ்சிருக்காரு. எனக்கு என்ன நோய் வரப்போகுது, என்ன நோயினால் நான் கஷ்டப்பட்டேன், நேத்து என்ன நடந்தது, போன ஜென்மத்துல என்ன நடந்தது, அதுக்கு பல ஜென்மங்களுக்கு முன்னாடி நான் எந்த உருவுல இருந்தேன், என்ன செஞ்சேன், இனி நான் என்ன எடுக்க போறேன் அப்படிங்கிறது எல்லாமே பரமாத்மாக்கு தெரியும். ஆனா ஆத்மாவான எனக்கு இன்னைக்கு என்ன நடக்குது அதான் தெரியும். நேத்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் கூட நான் மறந்துருப்பேன், நேத்து என்ன சாப்பிட்டேன்னு சொன்னா கூட நான் மறந்துருப்பேன், இல்ல யோசிச்சு சொல்ல வேண்டி வரும். அப்ப 2 நாளுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டேன், என்ன ட்ரெஸ் போட்டேங்கிறது சுத்தமா ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு. சோ மறதியுடைய ஆத்மாக்கள். ஆனா பகவான் அப்படி கிடையாது. அவர் எல்லா ஞாபகமும் அவருக்கு இருக்கும். அப்போ நாம ஒரு உடலை பற்றி மட்டுமே அறிவோம், ஆனா பரமாத்மா எல்லா உடலையும் அறிவார். இப்ப எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனா பரமாத்மா எல்லா உடல்லையும் இருக்கிறதுனால எல்லாரோட உடலையும் என்ன ஃபீலிங் இருக்கு, என்ன எண்ணங்கள் போகுது, என்ன செஞ்சாங்க, என்ன செய்ய போறாங்க, இப்படி எல்லா விஷயங்களும் அவருக்கு அத்துப்படி. அப்ப சேத்ரக்ஞன் 2 பேர், ஒண்ணு ஒரு சிறிய ஆத்மா, இன்னொன்னு பெரிய ஆத்மாவான பரமாத்மா. இப்படி பல விஷயங்களை அறிந்து கொள்ளுவது வித்யா. வித்யா என்றால் அறிவு. அது எப்பேற்பட்ட அறிவு? ஆன்மீகமான அறிவு, ஜடத்தை பற்றிய அறிவு கிடையாது. அவித்யா அப்படின்றா அறியாமை. அறியாமை அப்படின்னா நான் உடல் என்பதை உடல் அல்ல ஆத்மா என்பதை அறியாதவன் அவித்யால, அறியாமையில இருக்கான். அப்ப அறியாமையில் அவன் செய்யும் செயல்கள் எல்லாமே தான் உடல் தளத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுக்குரிய வேலைகளைத்தான் செய்வானோ தவிர ஆத்மாவுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாதவனா இருப்பான். அவன் ஆத்மஹா, ஆத்மாவை கொள்பவன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ ஆத்மாவுக்காக நாம டெய்லி என்ன பண்றோம், பகவானுடைய சிந்தனையில ஈடுபடுறோம், பக்தி தொண்டு செய்யறோம். அதுதான் உண்மையான சேவை. நாம எவ்வளவுதான் செஞ்சோம், நான் காலையில இருந்து எவ்வளவு பாடுபட்டங்க, எனக்கு ரெஸ்டே கிடையாது, ஓய்வே இல்லாம உழைச்சிட்டு இருக்க அப்படின்னு பெருமை பேசினா அது சரியான முட்டாள்தனம்.
அது போல நான் பகவானை மட்டும் பேசல, மத்ததெல்லாம் நல்ல காரியம் பண்ணேங்க. நிறைய பேருக்கு போய் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். நிறைய ஏழைகளுக்கு தானம் பண்ணினேன். நான் பாருங்க பொது சேவையில ஈடுபட்டேன். என்னுடைய மருமகளுக்கு நான் உதவியா இருந்தேன். மகனுக்கு உதவியா இருந்தேன். இது மாதிரி எதை நாம பண்ணினாலும் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் ரொம்ப நல்லவன், பொய்யே பேசல, நான் வந்து எந்த எந்த ஒரு பாவமும் பண்ணல, இப்படி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா யமதர்மன் சொல்லுவாராம், நாம உயிர் போகும்போது முதல்ல அவனை தூக்கி உள்ள போடு அப்படின்னு. நீ எதுவுமே கெட்டது செய்யல. ஆனா உனக்கு எல்லா வாய்ப்புகளையும் பகவான் கொடுத்திருக்கார். எப்படி எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து, அந்த உடலை நீ வந்து ஆத்ம சிந்தனையில் ஈடுபடுத்தாம அந்த அறிவை வீண் பண்ணிருக்க. அதனால நீதான் முதல்ல உள்ள போகணும் நரகத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி யமதர்மன் தூக்கி போடுவாராம். அப்போ நிறைய பேர் டைலாக் அடிப்பாங்க. ஆம், பொது சேவையே மகேசன் சேவையே அப்படிம்பாங்க. மக்கள் சேவையே மகேசன். மக்கள் சேவையே மகேசன் சேவை, இந்த மாதிரி எல்லாம் டயலாக் அடிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்கவங்க வாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லி அது ரைமிங்கா வருது. தானத்தில் சிறந்தது அன்னதானம், இதெல்லாம் எந்த சாஸ்திரத்தில் இருக்கு? எந்த சாஸ்திரத்திலையும் குறிப்பிடப்படவில்லை. இதெல்லாம் நாமளா உருவாக்கிக்கிட்டது. இந்த மாதிரி மக்கள் வாய்க்கு எல்லாம் ரொம்ப ஃப்ளூயண்டா வந்தது, ஒரு ரைமிங்கா வந்தது அப்படின்னா அதையவே எல்லாரும் பிடிச்சுக்குவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. மாதாஜி ஆனா அப்ப அன்னதானம் மாதாஜி அப்ப போடுறது வந்து ஒரு நம்ம பசியை மனசுக்கு போக்குறது வந்து நல்லதுதானே? ஜபம் தான் செய்யணும்னு சொல்றீங்கல்ல? ஆமா நம்ம மாதாஜி. பிரசாதம் கூட கொடுக்கலாம்ல. நம்ம பிரசாதம் கொடுக்கலாம்ல மாதாஜி. மக்களுக்கு அன்னதானங்கிறத விட இது பிரசாதமா கொடுத்தா அது நல்லது தானே மாதாஜி. நம்ம அன்னதானம் சொல்லணும் மாதாஜி. மக்களுக்கு பிரபுபாத பிரசாதம் கொடுத்துதானே எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வுகளை கொண்டு வந்தாரு. அது மாதிரி நம்ம பிரசாதம் கொடுக்கலாம்ல மாதாஜி மத்தவங்களுக்கு. பிரசாதம் கொடுக்கறது அது செகண்டரி மாதாஜி. செம்மைண்டா. சரிங்க. ஒரே நிமிஷம் மாதாஜி. ஒருத்தர் பேசும்போது இன்னொரு இருங்க. இப்ப பிரசாதம் கொடுக்கறது நல்லது. ஆனா சரி. ஹரே கிருஷ்ணா. சரிங்க மாதாஜி. பிரசாதம் கொடுக்கறது நல்லது, அது நல்லது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட முக்கியமானது என்னன்னா அவங்களுக்கு பக்தி கொடுக்கறது சிறந்தது. சரிங்க சரிங்க. முதல்ல வந்து நீங்க பிரசாதமே கொடுத்தாலும் வெறும் பிரசாதமா கொடுக்காம ஹரே கிருஷ்ண நாமத்தை ஒரு தடவையா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம். சரிங்க சரிங்க. அன்னதானம் அப்படிங்கிறது இப்ப பிரசாதம் இல்லாத சாதத்தை கொடுக்கறதுக்கு பேரு நிறைய பேர் அன்னதானம் சொல்லுவாங்க. நம்ம இதுல அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு வந்து பசி ஆற்றலாம். இப்ப கொரோனா பீரியட்ல கூட நம்ம கோயில்ல இருந்து நிறைய பிரசாதங்கள் விநியோகம் பண்ணப்பட்டு வந்தது. நம்ம டெம்பிள்ல இருந்து முதல்ல நிறைய பிரசாதம், இப்ப கோயில் கட்டுற செலவு அதிகமா இருக்கிறதுனால இப்ப பண்றது இல்ல. ஆனா சண்டே ஃபீஸ்ட் இப்ப கூட பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் வந்து வேன்ல எடுத்துட்டு போய் கிராமமா இந்த நாமத்தை சொல்லி அவங்கள சொல்ல வச்சு பக்திய பத்தி கொஞ்சம் விரிவா எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்துட்டு வருவாங்க. நீங்க வெறுமனுமே பிரசாத விநியோகம் பண்றதை விட பக்தியோட பக்தி பக்தி பகவானை பற்றிய பிரச்சாரத்தில் ஈடுபடணும். முதல்ல காதுக்கு உணவளிக்கப்படணும், அப்புறம் வாய்க்கு உணவளிக்கப்படணும். நன்றி மாதாஜி. மாதாஜி வேற ஏதாவது, ஜெயந்தி மாதாஜி வேற ஏதாவது கேட்டீங்களா? ஆமாங்க மாதாஜி, அந்த இது சொன்னீங்கல்ல. ஐயோ என்னங்க மாதாஜி சொல்றீங்க? காதுக்கு பக்தி மாதாஜி அது என்னவோ நினைச்சிருங்க மாதாஜி. அன்னதானத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அன்னதானத்தை விட நம்ம வந்து பக்தி இதே பரப்பணுங்கிறது மெயினா பக்தியை பரப்பணும் அது சொல்றாங்க அவங்க. சுயோசிச்சு வைங்க. அடுத்தது பதம் 18. அர்த்தாபாவம் விநிச்சித்ய பிரதீதஸ்யாபி நாத்மனஹ தாம்சாபியுஸ்மத் சரண சேவையாஹம் பரானுதே. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆனால் அன்பிற்குரியவரே, பௌதிக தோற்றம் உண்மையானதாக காணப்பட்ட போதிலும் அதில் சாரம்சம் இல்லை என்பதால் என்னால் இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது என்பதால் தங்களுக்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தங்களுடைய பாதங்களுக்கும் தொண்டு செய்வதனால் எனது பொய்யான கருத்தை விட்டொழிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பொருளுரை.
தலை துண்டிப்பது போல் கனவு காண்பதில் உண்மையான மதிப்பில்லை. அது போலவே பந்தப்பட்ட ஆத்மாக்களின் துன்பங்கள் மேலோட்டமானவையும் உண்மையான மதிப்பற்றவையும் ஆகும். தத்துவ ரீதியில் இக்கூற்று மிகவும் உண்மையானதுதான் என்றாலும் தன்னுறவு பாதையிலுள்ள ஆரம்ப சாதகனால் இதை நடைமுறையில் உணர்த்தறிவது மிகவும் கடினமாகும். எனினும் மைத்ரேயரை போன்ற சிறந்த ஆன்மீக பாத சேவை செய்வதன் மூலமாக அவர்களுடன் இடைவிடாமல் சவகாசம் கொள்வதன் மூலமும் ஆத்ம பௌதீக துன்பங்களை அனுபவிக்கின்றான் என்ற தவறான கருத்தை ஒருவரால் கைவிட முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ பாகவதத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் ரகுவனைஸ்த தபசா நயாயாதி நிர்பபா அப்படின்னு சொல்லி, யார் ஒரு பாதரஜோ அபிஷேகம் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவர்களோட பாதத்தூளியை தன் உடலில் பூசிக்கொள்ளாதவர்களுக்கு இந்த பௌதிக துன்பங்கள் நிலையற்றவை. உண்மையான இன்பம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல மட்டும்தான் அப்படிங்கிறது புரிய வரும். இப்ப பௌதிக துன்பங்கள் எல்லாருக்குமே வருது, வராம இருக்கிறது கிடையாது. ஆனா அந்த துன்பங்கள் எல்லாம் மேலோட்டமானவை. பந்தப்பட்ட ஆத்மாக்களின் துன்பம் மேலோட்டமானவை, மதிப்பற்றவை. நாம நிஜமா ஒரு கனவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா புலி கடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு ஐயோ அம்மான்னு கத்திட்டு அலறி அடிச்சு துடிப்போம். ஆனா நம்மளை தட்டி எழுப்பி எந்திரி எந்திரி அப்படின் போது நம்ம முழிச்சு பார்த்துட்டு அப்பா இது கனவு. நிறைய பேருக்கு நம்மளுக்கு பயங்கரமான கனவுகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனா முழிச்சு பார்த்த உடனே அப்பா இது வெறும் கனவா அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க. அது போலதான் அந்த பௌதிக துன்பங்கள் நீங்க இப்ப நேத்தெல்லாம் இப்போ நேத்து அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அனுபவிச்ச துன்பம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கொடூரமானதா இருந்திருக்கும். அப்பா இந்த இப்படி ஒரு வாழ்வை எதுக்கு நான் என்னை வந்து சூசைட் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த உடம்பே, இந்த இந்த வாழ்வு நிலையற்றது, விரக்தி, அப்படி ஒரு விரக்தி இருந்திருக்கும். ஆனா இப்ப இத யோசிக்கும் போது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நிலை நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா? இப்படி துன்பம் என்பது காட்டு தீ எப்பொழுது பற்றி கொள்கின்றது என்பது தெரியாது இந்த ஜடத்துல. அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். நாமெல்லாம் அதுக்குள்ள அமுக்கப்பட்டுட்டே இருக்கிறோம். எப்படி வந்து ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா அரசன் தண்டனை கொடுக்குறான், அப்ப அவனை தண்ணிக்குள்ள முக்குவாங்க, மூச்சே விட முடியாது, கை காலெல்லாம் கட்டி அவனை தண்ணிக்குள்ள முக்கும் போது அவனால துடிச்சு துடிச்சு அப்படியே எப்படா என்னால மூச்சு விட முடியும் அப்படின்னு ரொம்ப துடிப்பான். அப்போ ஒரு செகண்ட் அவனை மேல தூக்குவாங்க, அப்பாடி அப்படின்னு அவன் நினைக்கிறக்குள்ள அடுத்தது மறுபடியும் முக்குவாங்க, மறுபடியும் தண்ணிக்குள்ள அமுக்கிடுவாங்க. இதுதான் நம்மளோட உண்மையான பௌதிக நிலை. நாம என்னமோ துன்பம் போயிருச்சுன்னு நினைப்போம், கொஞ்சம் மூச்சு விடக்குள்ள அடுத்த துன்பம் வந்துடும், நம்மள மறுபடியும் தண்ணிக்குள்ள அமுக்குற மாதிரி அந்த துன்பம் நம்மளை அமுக்கும். சோ இது வந்து நிலையற்ற தோற்றம். அது போலத்தான் இன்பம் வருகின்ற போது வருகின்றது, துன்பம் வருகின்ற போது அதுவும் தானாக வருகின்றது. ரெண்டையுமே நிறுத்த முடியாது. நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அது வரும் போகும். எப்படி ஒரு குளிரும் வெப்பமும் மாறி மாறி வருகின்றதோ, மாத்தா ஸ்பசேஸ்து கௌந்தேய சீதோஷன சுகதுக கதாக ஆஹமாப்பாயினோ சனித்யா தாம் திதீசஸ்வ பாரத. அப்ப இந்த பௌதிக உலகம் அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அது சிஸ்டமே அப்படித்தான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. யாராவது இந்த உலகத்தில் இன்பத்தை மட்டும் அனுபவித்தேன், எனக்கு துன்பமே கிடையாதுன்னு இருக்கிற ஒரு ஜீவாத்மா இருக்கா? கிடையவே கிடையாது. ஈவன் மேலிருந்து வர்ற பகவானுடைய நித்திய தொண்டர்களுக்கும் கூட இந்த பௌதிக உலகம் அந்த துன்பத்தை தான் தருது ஜட ரீதியாக. ஆனா அவங்க பக்குவப்பட்டிருப்பதால் அதனால பாதிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா பகவானுடைய அந்தரங்க சக்தியின் கண்ட்ரோல்ல அவங்க எல்லாருமே இருக்காங்க, ஸ்வரூப சக்தியில. ஆனா நாமெல்லாம் மாயோட சக்தியில இருக்கிறதுனால இந்த துன்பம் அப்படிங்கிறதுலயே நாம அப்படியே மனம் லயித்து போயிருது. மனம் பர காரணம். உண்மையிலேயே நம்ம மனம் தான் காரணம். துன்பம்னு எதை நினைக்குது? நம்மளுக்கு கிடைக்காத ஒன்றை துன்பம்னு நினைக்குது. இந்த உடல் வந்து இன்பத்திலேயே ஆழ்ந்திருக்கணும்னு நினைக்கிறதுக்காக நாம பல செயற்கையான செயல்களை எல்லாம் செய்யறோம். ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு இன்பத்தை தர்றது கிடையாது. இது ஒரு பக்கம். சோ இன்பம் என்று நினைப்பதும் பொய், துன்பம் என்று நினைப்பதும் பொய். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்காத விஷயத்தை துன்பம்னு நினைக்கிறோம். அப்ப ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை வந்து பேராசையா மாறுறதுனாலே, அது கிடைக்காதனாலையும் காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக மகாசனா மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். அந்த ரஜோகுணத்தினால் என்ன ஆகுது? குரோதம் வருது, கோபம் வருது. அந்த குரோதாத் பவதி சம்மோக,
சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ புத்திநாசோத் பிரணஷதி. இப்படி நாம வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து அந்த குணங்கள் மாறிட்டே போகுதோ தவிர குழப்பத்துக்கு தான் நம்மளை கொண்டு போகுது. அப்போ உண்மையான நிலை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் கிடையாது. ஆனா சொந்தம் கொண்டாடுறதுனால, உரிமை கொண்டாடுறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு துன்பம். ஏன்னா அந்த பற்று வந்து நம்மளை, பௌதிக பற்றானது துன்பத்திற்கு ஆளாக்குகின்றது. ஆனா உண்மையிலேயே அந்த பௌதிக பற்றற்ற நிலையில பாருங்க, எது நடந்தாலும் உங்களுக்கு முதல்ல இருந்த கவலை இப்ப இருக்காது. எவ்வளவு தூரம் பற்றி அறுக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்க துன்பத்திலிருந்து நீங்க விலகி இருக்க முடியும். அந்த பெர்சன்டேஜ். ஸோ எது மேலேயும் உரிமை கொண்டாடாம நாம தனித்து விலகி இருப்பது ரொம்ப சால சிறந்தது. அப்பதான் பௌதிகத்திலிருந்து விலகி இருப்பதுதான் நம்மளுக்கு முக்தி. பௌதிகத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் முக்தி. முக்தி நிலைக்கு மேல அப்புறம் பக்தியை வளர்த்து அப்புறம் அப்போ நாம அதை வளர்க்க வேண்டியதில்லை. யார் ஒருவர் மும்முரமா பகவானோட பக்தி தொண்டில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு முக்தி தானாக வந்து அடைகின்றது. முக்தி தேவி அவங்க வீட்டு வாசல்ல காத்து கிடக்குறாங்க. ஆனா முக்தியை தேடி பல கடினமா செயற்கையான முறையில ஈடுபடுறாங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி. ஆனா பக்தி தொண்டை எடுக்கிறவங்க இயற்கையாகவே அதை விட்டுருவாங்க. ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். செயற்கையாக முக்தி அடைய முற்படும் ஞானிகள் நிலையும் பக்தர்கள் நிலையும் 2 எல்லை கோடு. இது அந்த எட்ஜு, பக்திங்கிறது இந்த எட்ஜு. ஆனா இதுல இன்பமயமா இருக்கும். ஏன்னா இயற்கையா நாம அதை முக்திய வர வச்சுக்கிறோம். ஆனா அங்க செயற்கையா முக்தி அடையறாங்க, பக்தி கிடையாது. அப்ப பகவான்கிட்ட அன்பு வளர்றது அங்க மைனஸ் ஆகுது. ஆனா இங்க பகவான்கிட்ட அன்பு உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால தானாகவே பௌதிக பற்று அங்க ஏற்படுது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்.